இப்போ எமர்ஜென்சிக்கு ஒரு நோயாளி வராங்க. 104 டிகிரி காய்ச்சல். நம்ம வழக்கமா கொடுக்கற ஒரு பாராசிட்டமால் மாத்திரையை கொடுத்தா அவங்க உயிருக்கே அது ஆபத்தா முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இது சாதாரண காய்ச்சல் இல்ல. உலக சுகாதார அமைப்பும் சரி, நம்ம தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையும் சரி, ரொம்ப தீவிரமா எச்சரிக்கிற ஒரு விஷயம். அதாவது இந்த ஹீட் ஸ்ட்ரோக், வெப்பவாதம். ஆமா, இந்த கோடை காலத்துல நாம அடிக்கடி சந்திக்க போற ஒரு பெரிய சவால் இது. சோ இன்னைக்கு இந்த டீப் டைவ்ல மருத்துவர்களா இருக்கிறவங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் கொடுக்க போறோம். கரெக்ட். இதோட பிசியாலஜி என்ன, அறிகுறிகள் என்ன, அப்புறம் அவசர சிகிச்சை முறைகள், இது எல்லாத்தையும் ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த வெப்பவாதம் அப்படின்னா அது வெறும் உடல் சூடு மட்டும் கிடையாது இல்லையா? நம்ம உடம்ப ஒரு காரின் என்ஜின் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஒரு கார்ல கூலண்ட் இல்லாம போனா என்ன ஆகும்? என்ஜின் ஓவர் சூடாகி மொத்தமா சீஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம உடம்போட தெர்மோ ரெகுலேஷன் சிஸ்டம் மொத்தமா செயலிழந்து போறது தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக். மிகச் சரியான ஒரு உதாரணம். அந்த தெர்மோ ரெகுலேஷன் ஃபெயில் ஆகும்போது தான் உடம்புல ஒரு பெரிய சங்கிலித்தொடர் வினையே ஆரம்பிக்குது. அதாவது உடல் வெப்பநிலை ஒரு 40 டிகிரி செல்சியஸ் இல்லனா 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் போது நம்ம உடம்பு தன்னைத்தானே குளிர்விக்க ட்ரை பண்ணும். ஓகே, அப்போ பிளட் ஃப்ளோ மாறுமா? ஆமா, ரத்த ஓட்டத்தை உள்ளுறுப்புகள்ல இருந்து தோலை நோக்கி திருப்புது. இதனால குடல் பகுதிக்கு போற ஆக்சிஜன் அளவு திடீர்னு குறைஞ்சிடும். அப்போ ஆக்சிஜன் குறையும் போது குடலோட தடுப்புச்சுவர் பாதிக்கப்படும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த தடுப்புச்சுவர் உடையும் போது குடல்ல இருக்கிற நச்சுகள் எல்லாமே நேரடியா ரத்தத்துல கலக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓ, இது அந்த குடல் மூளை அச்ச, அதாவது கட் பிரெயின் ஆக்சிஸ் வழியா போய் மொத்த உடம்பையும் முடக்கிடுது. ரொம்ப சீரியஸான விஷயம்தான். ஆமா, நம்ம வார்டுகள்ல இத பொதுவா 2 வகையா பார்க்கலாம். ஒன்னு கிளாசிக், இன்னொன்னு எக்ஸர்ஷனல். இந்த எக்ஸர்ஷனல் அப்படிங்கிறது ஒரு 25 வயசு கட்டுமான தொழிலாளியோ இல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயரோ குளுத்துற வெயில்ல வேலை செஞ்சுட்டு திடீர்னு மயங்கி வரது. ஆமா, அதே கிளாசிக் வகை பாத்தீங்கன்னா வயசானவங்க, அப்புறம் நாள்பட்ட நோயாளிகள், இவங்கள பாதிக்கும். முக்கியமா அதிக மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க. ஏன்னா வயசாகும்போது இயல்பாவே அந்த தாகம் எடுக்கிற உணர்வு குறைஞ்சிரும் தானே. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம குழந்தைகளும் இதுல ரொம்ப அதிக ஆபத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்களோட உடல் எடையை விட தோலின் பரப்பளவு, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா டு மாஸ் ரேஷியோ ரொம்ப அதிகம். ஓ, அப்போ சுற்றுப்புற வெப்பத்தை அவங்க உடம்பு ரொம்ப வேகமா இருத்துக்கும்னு சொல்றீங்க. கரெக்ட். சரி, இப்போ இப்படி ஒரு நோயாளி எமர்ஜென்சிக்கு வராங்கன்னு வச்சுப்போம். இத மத்த காய்ச்சல் கிட்ட எப்படி நாம வித்தியாசப்படுத்தி பார்க்கறது? நல்ல கேள்வி. ரெக்டல் டெம்பரேச்சர் செக் பண்ணா 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கும். டாக்கிகார்டியா இருக்கும், ஹைப்போடென்ஷன் இருக்கும். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது மைய நரம்பு மண்டலம், அதாவது சிஎன்எஸ் பாதிப்பு தான். அதாவது நோயாளி கண்ணை திறந்து வச்சிருப்பாங்க, ஆனா ஒரு வெற்று பார்வை தான் இருக்கும். பிசிக்கலா இருப்பாங்க, ஆனா மென்டலா அங்க இருக்க மாட்டாங்க. ஆமா, லைட்ஸ் ஆன் நோ ஒன் ஹோம் அப்படின்னு சொல்வாங்க. மூளை முற்றிலும் முடங்கி இருக்கும். கடுமையான குழப்பம் வரலாம், வலிப்பு வரலாம், சில சமயம் கோமா கூட ஆகலாம். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மூளை முடங்கி நிலையில ஒரு நோயாளி வரும்போது நம்ம டயக்னோசிஸ கன்ஃபார்ம் பண்ண பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணுமா? இல்லவே இல்ல. அத பண்ணவே கூடாது. வெப்பவாதம் அப்படிங்கிறது 100% ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ் மட்டும்தான். இந்த சிஎன்எஸ் அறிகுறிகளையும் டெம்பரேச்சரையும் பார்த்த உடனேயே அடுத்த நொடி நாம ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடணும். அப்போ ரத்த பரிசோதனைகள் டயக்னோசிஸ்க்கு இல்லையா? அப்புறம் எதுக்கு அதை எடுக்க சொல்றாங்க? அது இந்த வெப்பத்தால ஏற்பட்ட பக்க விளைவுகள், அதாவது கொலாட்ரல் டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்க மட்டும்லாம். ஓகே, அப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை செஞ்சா போதும். ஆமா, தசைகள் உருகி இருக்கா, அதாவது ராப்டோமயோலிசிஸ் வந்திருக்கா, இல்ல டிஐசி மாதிரி ரத்த உறைதல் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஹைப்பர்கலீமியா, ஹைப்போனெட்ரீமியா இதெல்லாம் இருக்கான்னு பார்க்க சிபிசி, எல்எஃப்டி, ஆர்எஃப்டி, இசிஜி அப்புறம் ஏபிஜி இதெல்லாம் கட்டாயம் தேவைப்படும். ஓகே, அப்போ ரிசல்ட்டுக்காக காத்திருந்த நேரத்தை ஒருபோதும் வீணடிக்க கூடாது. இதுக்கான அவசர சிகிச்சை தாரக மந்திரமே கூல் ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்போர்ட் செகண்ட். ரொம்ப சரியான பாயிண்ட். அதாவது முதல்ல உடம்ப குளிர்விக்கணும், அதுக்கப்புறம் தான் பெரிய மருத்துவமனைக்கு மாத்தணும். நோயாளி சரிஞ்சு விழுந்த முதல் 30 நிமிஷத்துக்குள்ள அவங்கள குளிர்ந்த நீர்ல மூழ்கச் செய்யணும். அந்த கோல்ட் வாட்டர் இமர்ஷன் டெக்னிக் தானே? இதை செஞ்சு உடலோட வெப்பநிலைய ஒரு 38லேருந்து 39 டிகிரியா குறைக்கணுமா? ஆமா, இதுதான் அந்த கோல்டன் அவர், உயிரை காப்பாத்துறதுக்கான முக்கியமான நேரம். இங்கதான் நீங்க முதல்ல சொன்ன அந்த பாராசிட்டமால் விஷயம் வருது. ஆமா, அது ஏன் வேலை செய்யாதுன்னு சொல்லுங்களேன்.
காய்ச்சல் மாத்திரைகள் எல்லாமே மூளையில இருக்கிற ஹைப்போதலாமஸ குறி வச்சு தான் செயல்படும். ஆனா ஹீட் ஸ்ட்ரோக்ல ஒட்டுமொத்த தெர்மோ ரெகுலேஷன் அமைப்பே ஆஃப்லைனுக்கு போயிடும். அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலும் அதனால எந்த யூஸும் இல்ல. ஆஸ்பிரேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஐவி ஃப்ளூயிட்ஸ், அதாவது 0.9% நார்மல் சலைன் மட்டும்தான் வேகமா பயன்படுத்தணும். கரெக்ட். இதையெல்லாம் சரியா கையாள தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை, அதாவது TNDPH ஒரு சுற்றறிக்கை விட்டிருக்காங்க. ஆமா, அதுல மருத்துவமனைகள் தடையற்ற மின்சாரத்துக்கு டான்ஜெட்கோ கூட ஒருங்கிணைந்து செயல்படணும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ORS, IV திரவங்கள், அப்புறம் ஐஸ் பேக்ஸ் இதெல்லாம் போதுமான அளவு ஸ்டாக் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், சந்தேகத்திற்குரிய வெப்பவாத இறப்புகளை கட்டாயமா ITSP, IHIP போர்ட்டல்ல பதிவு செய்யணும்னு அரசு வலியுறுத்துது. கண்டிப்பா மருத்துவர்களாய் இருக்கிறவங்களுக்கு நோயாளிகளை காப்பாற்ற இந்த தகவல்கள் ரொம்பவே உதவும். இதெல்லாம் தாண்டி இப்ப எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. பருவநிலை மாற்றம் இன்னைக்கு உலக அளவுல ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. ஆமா, வெப்பம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. பல வருஷமா கொளுத்துற வெயில்ல தொடர்ந்து 12 மணி நேரம் வேலை செய்யற தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாகுறாங்க. இது ரொம்பவே ஒரு ஆபத்தான நிலைமைதான். இந்த தொடர் வெப்ப அழுத்தத்தின் காரணமா நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு, அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் மாதிரி வியாதிகள் வருங்காலத்துல ஒரு புதிய தொழில்முறை நோயா, அதாவது ஆக்குபேஷனல் டிசீஸா உருவெடுக்குமா? இத நீங்களே சிந்திச்சு பாருங்க.